அனைவருக்கும் வணக்கம். மிஸ்இன்ஃபர்மேஷன் அதோடைய லீகல் கான்சிக்வன்சஸ்லாம் என்ன? ஒரு சிம்பிள் கொஸ்டின். நீங்க இன்னைக்கு காலையில பண்ண வாட்ஸ்அப் ஃபார்வர்ட செக் பண்ணீங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம நிறைய பேர் பண்றது கிடையாது. ஜஸ்ட் ஷேர் தான் பண்ணியிருப்போம். ஒரு பொய்யான தகவல் பரவ ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஆனா ஒரு பொய்யான தகவல் ஒரு உயிரை கூட எடுக்கும்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இது நடந்த விஷயம், நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் இளைஞர்கள். இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறோம், ட்விட்டர்ல கமெண்ட் பண்றோம், ரியாக்ட் பண்றோம். ஆனா ஒரு டவுட். நம்ம யூஸ் பண்றோமா? இல்ல அது நம்மள யூஸ் பண்ணுதா? இப்போ பல பேரு பேஷனேட்டா சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. புது தலைவர்கள் உருவாகியிருக்காங்க. புது கட்சி பொறந்திருக்கு. ஒரு புது அரசியல் அலை உருவாயிருக்கு. இது நல்ல விஷயமானா கண்டிப்பா நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம ஜனநாயக நாட்டுல மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம். நம்ம நாடு அதுக்கான அத்துணை வழியையும் நமக்கு குடுத்திருக்காங்க. ஆனா சப்போர்ட் ஹேட்ரட்டா மாறக்கூடாது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு கிளாரிட்டி. தெரிஞ்சு ஷேர் பண்றது மிஸ்இன்ஃபர்மேஷன். தெரிஞ்சே தெரியாம ஷேர் பண்றது மிஸ்இன்ஃபர்மேஷன். தெரிஞ்சு ஷேர் பண்றது பேரு டிஸ்இன்ஃபர்மேஷன். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தெரிஞ்சு ஒருத்தர அட்டாக் பண்ணி ஷேர் பண்றது மேல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒருத்தருடைய ரெப்யூட்டேஷனை கெடுக்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம். இந்த மூன்றுலயும் முடிவு ஒண்ணுதான். ஒரு கமெண்ட் தான். நம்ம அதுல என்ன பண்ணிற போறோம்? நமக்கு அதனால என்ன பாதிப்புனா, நம்ம லா அத அப்படி நினைக்கல. இட் இஸ் டேக்கிங் இட் வெரி சீரியஸ்லி. ஏன்னா, ஒரு வார்த்தை கூட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய பாதிக்கலாம். ஒருத்தருடைய ரெப்யூட்டேஷன பாதிக்கிறதுக்கும், ஒருத்தருடைய பிரஸ்டீஜியஸான லைஃப அவரு அவரு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம், இது அத்தனையும் பாதிக்கிறதுக்கு ஒரு சின்ன வார்த்தைய நம்ம வைக்கிறதுக்கு, நம்ம சட்டத்துல ஒரு பேர் இருக்கு. அதுதான் டிஃபமேஷன். இந்தியன் பினல் கோட் செக்ஷன் 499 500 கீழ அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். இது பல பேருக்கு தெரியறது கிடையாது. நிறைய பேர் இதை விளையாட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கிரிமினல் அஃபென்ஸ் ஆர் ஆக்சுவலி சீரியஸ் when it comes to the law. 2 வருஷம் ஜெயில் வரைக்கும் போகலாம். கன்சிடரிங் த சிவியாரிட்டி ஆஃப் த கேஸ், அதோடைய பனிஷ்மெண்ட் எக்ஸீட் ஆகலாம். ஒரு ஃபேக் நியூஸ் தான், ஒரு ரூமர் தான், ஒரு ஃபேக் ரூமர் தான். அது மட்டும் சாதாரண பிரச்சனை இங்க கிடையாது. சமீப காலத்துல இளைஞர்கள் ரொம்ப வேகமா உத்வேகத்தோட காலத்துல இருக்காங்க. சமூக ஊடகங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய டூலாவே வந்துருச்சு. அது குட் நியூஸ் தான். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் த நெக்ஸ்ட் இந்தியன் ஜெனரேஷன். ஆனா இந்த வேகம் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தான் முக்கியம். நம்ம இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல அரசியல் ஒரு புதிய விஷயம் கிடையாது. சுதந்திரம் கிடைச்ச நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் அரசியல் போட்டிகளும் பொறாமைகளும் நமக்கு புதுசு கிடையாது. ஆனா அது இத்தனை அநாகரிகமா இருந்தது கிடையாது. அதுதான் முக்கியம். ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் போராடி இருக்காங்க. ஆனா எதுக்காக? நம்ம உரிமைக்காக, நம்ம மொழிக்காக, நம்ம அடையாளத்துக்காக. ஆனா இப்ப ஒரு தனி நபருக்காக. ஒரு தனி நபருக்காக நம்ம குடும்பத்த கூட நம்ம மதிக்காம, அவங்கள கூட இளக்காரமா பேசுறதுக்கு நம்ம தயாராயிட்டோம். நான் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பொண்ணு. என் வயசு இருக்கும். என்ன விட சின்ன வயசு கூட இருக்கலாம் அந்த பொண்ணுக்கு. அவங்க ஒரு ஊடகத்துக்கு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அதுல அவங்க தலைவர, நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் நமக்கு ஒரு பெரிய பங்கா இருக்கிற, நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ற ஃப்ரண்ட் லைன் சானிடேஷன் வொர்க்கர்ஸோட கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. இங்க பிரச்சனை அவங்க கான்டெக்ட்ஸ் ஆனா, அது ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் டாபிக். ஆனா, அந்த பொண்ணோட எண்ணம், அந்த பொண்ணுடைய வார்த்தைகள், அவங்க அந்த ஃப்ரண்ட் லைன் சானிடேஷன் வொர்க்கர்ஸ எவ்வளவு தரைக்குறைவா நினைச்சிட்டு இருக்காங்கன்றதுதான். ஹர் தாட்ஸ். இது அநாகரிகமான ஒரு செயல். நம்ம ஒரு தலைமுறையவே கேள்விக்குறியாக்குறோம் அவங்களுடைய செயல்ல. ஒருத்தரை உயர்த்துறதுக்காக மற்றவர்களை தாழ்த்தக்கூடாது. அது மனிதாபிமானமற்ற ஒரு செயலும் கூட. ஒரு சாதாரண மிஸ்இன்ஃபர்மேஷன் கிடையாது இது. இது ஒரு மேல் இன்ஃபர்மேஷன். இந்தியன் பெனல் கோட் செக்ஷன் 505ல ரூமர் ஸ்ப்ரெட் பண்றதும் பனிஷபிள் அஃபென்ஸ் தான். ஒரு மெசேஜ் கூட ஒரு ரிட்டா மாறலாம். நம்ம நினைக்கலாம் ஆன்லைன் தானே, நம்ம எல்லாரும் சேஃபா தான் இருக்கும். திரைக்குள்ள நம்ம என்ன வேணா பண்ணலாம். இட்ஸ் சோ சைல்டிஷ் டு டெல் சோ. பட் எப்ப எது எப்படி மாறும்ன்றது தெரியாது.
ஏன்னா எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கிறது தான் மனித வாழ்க்கையோட யதார்த்தம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 ஆன்லைன ட்ராக் பண்ணும். அதாவது நீங்க போடுற ஒவ்வொரு அக்கவுண்ட்ல இருந்தும் உங்களுடைய நீங்க என்ன பரிமாறுறீங்களோ, அதனால உங்க அக்கவுண்ட் பிளாக் ஆகலாம், ஃபைன் வரலாம், ஜெயிலுக்கு கூட போகலாம். ஸ்க்ரீனுக்குள்ள நம்ம சேஃப் இல்ல. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். டெஃபினெட்லி நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய கருத்துக்களையும், எண்ணங்களையும் பரிமாறிக்கிறதுக்கான அத்துணை சுதந்திரமும் இருக்கு. இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் த லா. ஆனா, அத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. எல்லை மீறுற எந்த செயலும் தண்டனைக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, அது ஒரு ஜனநாயகத்துக்கான பாதிப்பா அமைஞ்சுகிட்டு இருக்கு. அது வெறும் சிம்பிள் கமெண்ட் மேட்டர் கிடையாது. இட்ஸ் a லீகல் மேட்டர் டூ. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் 3 பேரோட உயிரையே எடுத்திருக்கு. 2020ல நடந்த பெல்ஹர் மாப் லீச்சிங்ல ஒரு குழந்தைகள் கடத்தப்படுறாங்கன்னு நடந்த ஒரு ரூமர்னால 3 பேரோட உயிரே போயிருக்கு. அது வெறும் ரூமர் தான். வாட்ஸ்அப் ரூமர் தான். ஆனா, அதோடைய அதோடைய ரிஃப்ளெக்ஷன் 3 பேரோட உயிரவே எடுத்திருக்கு. அது மட்டும் கிடையாது. ஒரு வீடியோ, ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோ. ஒரு கம்யூனிட்டி மேல நடந்த ஒரு அட்டாக். அதான் 2013ல நடந்த மொசார் நகர் ரிட்ஸ். ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி மேல ஃபேக்கான ஒரு ஜெனரேட்டட் வீடியோ ஒரு பெரிய ஒரு வயலேஷனே கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு விஷயம் தான் அந்த இப்ப வந்த படம் கேரளா ஸ்டோரிஸ் 2. இதுக்கு முந்தைய இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ட ஒரு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. அவங்க பேர்லயே இருக்கு. அந்த படத்துடைய பேர்லயே இருக்கு கேரளா ஸ்டோரிஸ். கேரளான்றது கேரளான்றது இந்தியால தமிழ்நாடு மாரி டைவர்சிட்டிக்கு பேர் போன இனி ஒரு மாநிலம் கூட. பெரிய 3 மதங்கள அவங்களுக்கான இடங்கள் கொண்ட ஒரு ஸ்டேட் கேரளா. அந்த ஸ்டேட்ல அந்த ஸ்டேட்ல ஒரு பர்ட்டிகுலர் ரிலிஜியன் மேல நடந்த ஒரு அட்டாக் அது. இது ட்ரூவான்னு அனலைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டேட்ல இருந்து இப்படி ஒரு அலிகேஷன் வந்ததே கிடையாது. பட் இது ஏன் இன்னும் லீகலைஸ் ஆகல? ஏன் இந்த படத்து மேல யாரும் எந்த லீகல் அட்டாக்கும் எடுக்கலன்னா, ஏன்னா யாருமே அதுக்கான கன்சர்ன கோர்ட்லயோ எங்கேயும் போய் ரைஸ் பண்ணல. பட் அந்த ஸ்டேட்டுடைய சிஎம் இதுக்கான கமெண்ட்டா அவருடைய சோசியல் மீடியாலயும் அவருடைய ஸ்டாண்ட ஒரு சிஎம்மா அவரு குடுத்திருக்காரு. ஸோ வெனெவர் யூ ட்ரை டு கிரியேட் அ நரேட்டிவ், அது எந்த விஷயமா இருக்கலாம். ஒரு பர்ட்டிகுலர் ரிலீஜியன் மேல இருக்கலாம், ஒரு ரெப்யூட்டட் பர்சனாலிட்டி மேல இருக்கலாம், யார் மேலயா வேணா இருக்கலாம். ஆனா அது தவறான விஷயமா இல்லாம அதுக்கும் ஒரு படி மேல போய் அது ஒரு மேல் இன்ஃபர்மேஷனா இருந்தா நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புன்னு உங்க அத்தனை பேருக்குமே புரியும். பிகாஸ் இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. உலகமே நம்ம கைக்குள்ள வந்துருச்சு. அதான் செல்போன். அந்த செல்போனுக்குள்ள இருந்து அரசியல் பண்ற ஒரு தலைமுறையா நம்ம மாறிட்டோம். அப்படிப்பட்ட தலைமுறை இதை எவ்வளவு அழகா கையாளணுன்றதுலதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் வெளியில வருது. நம்மளுடைய தலைமுறை ஒரு முன்மாதிரியா இருக்கணுமே தவிர, நம்ம நம்மளுடைய மரியாதையும், நமக்கு முன்னாடி நம்மளுடைய பெரியோர்கள் கொடுத்த மரியாதையும் இழக்கக்கூடாது. பொய்யா ஷேர் பண்றது, ஹேட் ஸ்ப்ரெட் பண்றது, ஒரு பெரிய, 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 பெரிய டிஸ்கான்டாக்ட். இத்தன வருஷமா இருக்கிற இந்த ஹெல்த்தி டெமோக்ராட்டிக் லேண்ட்ல, நம்ம எத சொல்ல வரோம்னே நம்ம மறந்துர்றோம். நம்ம அத்தன பேருமே சப்போர்ட் பண்ணலாம். நம்ம ஐடியாலஜிக்கு சப்போர்ட் பண்ணலாம். நம்மளுடைய தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். பட் இட் ஆல் ஹஸ் இட்ஸ் ஓன் கன்சர்ன். நம்ம மத்தவங்கள பாதிக்காம, தவறான இன்ஃபர்மேஷனையும் மிஸ்யூஸ் பண்ணாம பண்ற ஒவ்வொரு விஷயமுமே ஜனநாயக டூல் தான். பட் வென் வி டோன்ட் யூஸ் இட் ப்ராப்பர்லி, அது நமக்கான ஆயுதமா கூட மாறலாம். ஆனால் நாளையில இருந்து நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பண்ற ஒரு கமெண்ட்டா இருக்கலாம், ஒரு போஸ்ட்டா இருக்கலாம். அது உங்க தலைவரை சப்போர்ட் பண்றதுக்கா இருக்கணுமே தவிர, இனி ஒருத்தர அது அவமதிக்க கூடாது. பிகாஸ் எவ்ரிபடிஸ் ரெப்புடேஷன் இஸ் தேர் ஓன் லைஃப்ஸ். நாளைக்கு அது நமக்கு நடந்தா என்ன ஆகும்ன்றது யோசிச்சு தான் அந்த பட்டனை நம்ம அழுத்தணுமே தவிர, நம்ம யாருக்காகவும் யாரையும் அவமதிக்க கூடாது. நம்ம ஒரு சிவிலைஸ்ட் ஜெனரேஷனா மாறணுமே தவிர, நம்ம எந்த எந்த காரணத்துக்காகவும் நம்ம கிட்ட இருக்க டூல தவறா பயன்படுத்தக்கூடாது. ஸோ பிஃபோர் யூ டூ எனிதிங் அதோடைய லீகல் கான்சிக்வன்சஸ் என்ன? அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஹியூமேனா யோசிச்சு உங்களுடைய விஷயங்களையும் இந்த ஜனநாயக நாட்டுல பண்ணுங்க. நன்றி.